பாலக்கோடு புதிய தேசிய நெடுஞ்சாலை போலீசார் சோதனையில் மினி லாரியில் மூட்டை மூட்டையாக கடத்தப்பட்ட வரப்பட்ட 8 லட்சம் மதிப்பிலான 3 டன் குட்கா பறிமுதல். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு புதிய தேசிய நெடுஞ்சாலை வழியாக குட்கா பொருட்கள் கடத்தி செல்வதாக பாலக்கோடு டிஎஸ்பி ராஜா சுந்தரம் அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அவரது உத்தரவின் பேரில் பாலக்கோடு இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியன் தலைமையில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சந்தேகத்திற்கிடமான வந்த மினி சரக்கு லாரியை போலீசார் தடுத்து நிறுத்த முயற்சித்தனர். ஆனால் வாகனங்கள் நிற்காமல் சென்றன. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் மினி லாரியை துரத்திச் சென்றனர். போலீசார் துரத்தி வருவதை அறிந்தவர்கள் மினி சரக்கு லாரியை சாலையோரம் நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றனர். மினி சரக்கு லாரியை பறிமுதல் செய்து சோதனையிட்ட போது 20க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் சுமார் 3 டன் அளவிற்கு 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தமிழக அரசால் தடை செய்யப்பட்டுள்ள குட்கா பொருட்கள் கடத்தி வந்தது தெரியவந்தது. குட்காவுடன் சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மினி சரக்கு லாரியை பறிமுதல் செய்த போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர்.